சாயிராம். பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே நிலவு போல ஒரு நாள் குறையும், ஒரு நாள் கூடும். ஒரு நாள் காணாமலேயே இல்லாமலேயே போய்விடும். அதனால் கவலைகளையெல்லாம் விட்டுவிட்டு நிம்மதியாக, ஆத்மார்த்தமாக, மன அமைதியோடு உறங்கலாம். சாயப்பா மேல் முழுமையான நம்பிக்கை இருப்பவர்களை அப்பா கைவிடவே மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவை கடக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நீ செல்லும் பாதையில், நீ பயணிக்கும் வழியில் துரோகம், ஏமாற்றம், கஷ்டம், தடைகள் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும். அந்த சூழ்நிலையால் உனக்கு பயமும் கலக்கமும் வரத்தான் செய்யும். ஆனால் எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நிச்சயமாக உன் மனம் குளிரும்படியான ஒரு நல்ல முடிவுதான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய பயணத்தை துவங்கு. உன் பயணத்தை வெற்றிகரமாக, பிரம்மாண்டமாக, வெற்றிக்கான பாதையில் அழைத்து செல்ல உன் சாயப்பா உனக்கு துணையாக எல்லா திசையிலிருந்தும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. ஆம் குழந்தையே, விடியல் வரப்போகிறது. உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்காக சர்வ நிச்சயமான உனக்கான விடியலே வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே தைரியமாக உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டாலும் இருந்துவிட்டு போகட்டும், அது அவர்களுடைய குணாதிசயம். யார் எப்படி இருந்தாலும் உன்னுடைய நற்பண்புகள், நற்குணத்திலிருந்து எப்பொழுதுமே நீ தவற விடாதே. அந்த எண்ணமே உன்னுடைய லட்சியங்களையும் உன்னுடைய நோக்கங்களையும் உன்னிடம் அடைய வைக்கும். உனக்கு என்று எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ, எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ, அது ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உன்னை அடையும், அடைந்தே தீரும். இதுதான் வாழ்வின் ரகசியமாக இருக்கக்கூடும். மனதை எப்பொழுதும் ஒரு நிலையாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை நீயே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு தவறான முடிவை எடுத்துவிட்டு பின் சாயிநாதரிடம் வந்து, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழவே இல்லை, நான் என்னதான் பண்ண வேண்டும்? நான் இப்படி நற்குணங்களோடு, நற்சிந்தனைகளோடு, நல்ல மனதோடு இருப்பதால் தான் எனக்கு எல்லா கவலைகளும், வேதனைகளும், கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறது போலும் என்று நீயே தவறான சிந்தனைக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. மனதை நேர்மறையாக வைத்துக்கொள். எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் புகும்படி நடந்து கொள்ளாதே. அப்படி நிதானமாக சிந்தித்து செயல்பட துவங்கு. அப்படி நீ உன்னை மாற்றிக்கொண்டால் படிப்படியாக உன்னுடைய கர்ம பலன்களெல்லாம் உன்னை விட்டு விலகும். உன் வாழ்வை விட்டே விலகி செல்லும். நீ விரும்பிய வாழ்வை நிச்சயமாக வாழ்வாய். அதுவரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. நம்பிக்கை எண்ணமே உன்னை வாழ்வில் உன்னை உயரத்திற்கு மிக மிக பிரம்மாண்டமாக அழைத்து செல்லும் என்பதுதான் அப்பாவின் அசரீரி வாக்கு. உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய் என் தங்கமே. ஏன் உன் மனதில் இத்தனை கவலையும் குழப்பமும்? அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பதட்டம், பரபரப்பு, ஏன் இத்தனை தவிப்பு உன் மனதில்? நான் இப்படி இத்தனை கஷ்டங்கள், உன் மன குமுறல்களையும் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் உன்னிடத்தில் இருக்கும் ஒரே பதில் என்ன தெரியுமா? எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று பொய்யுரைக்கிறாய். ஆனால் அந்த ஒன்றுமே இல்லை என்ற சொல்லில்தான் 1000 அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது. உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை சகலமும் அறிந்து வைத்திருக்கிறேன் உன் சாயப்பா. உன்னை படைத்த சாயப்பா நான். என்னிடமிருந்து நீ எதையுமே மறைக்க முடியாது குழந்தையே. எல்லாம் ஒரு நாள் மாறும், நிச்சயமாக மாறும். ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள்.
பழகிய முதல் நாள் மற்றவர்களுக்கு நீ என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கிறாயோ, மற்றவர்கள் என்ன முக்கியத்துவத்தை உனக்கு கொடுக்கிறார்களோ அதோ முக்கியத்துவத்தை எல்லா நாட்களும் கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் பழகாமலேயே விட்டுவிடலாம். இப்படி இருந்து பார்த்தாலே போதும், தேவையில்லாத மன கஷ்டமும் குழப்பமும் யார் மனதிலும் எழவே எழாது. தேவைக்கு ஏற்றாற்போல மனதை மாற்றிக்கொள்ளலாம் என்று எல்லோரும் இருந்து விடலாம். ஏன், நீ கூட அப்படி இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கும் அந்த மனம் இருக்கும் என்பதை நினைத்து கொண்டு அப்படியே இருந்து விடாதே. ஏனென்றால் மனம் மாறினால் வாழ்வே மாறிவிடும் சூழலில் சில பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் சூழலுக்கு ஏற்ப, அவரவர் மனதிற்கேற்ப ஒவ்வொரு முறையும் மனதையும் வாழ்வையும் மாற்றிக்கொண்டே இருந்தால் யாருமே நிம்மதியாக வாழவும் முடியாது, ஆத்மார்த்தமாக வாழவும் முடியாது. நம்மிடம் அதிகமாக யாராவது அன்பு காட்டினால் அதை தொந்தரவாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் பல கஷ்டங்களுக்கும் பல தொந்தரவுகளுக்கும் பல சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்றார் மாதிரி அவர்கள் மனதை மாற்றிக்கொண்டு உங்களிடம் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை மறந்தும் விடாமல் இருக்கலாம். எவ்வளவு பொறுமையாகவும் எவ்வளவு நிதானமாகவும் பேச முடியுமோ அவ்வளவு நிதானமாக பேச பழகினாலே போதும். மற்றவர்களால் அப்பொழுதுதான் நீ கவனிக்கப்படுகிறாய் என்பதை புரிந்து கொண்டு பேச துவங்கு. தேவையில்லாத இடத்தில் பேசுவதையும் தேவை இருக்கும் இடத்தில் அமைதியாக இருப்பதையும் மாற்றிக்கொள். பொறுமையாகவும் நிதானமாகவும் உன் வார்த்தைக்கு மதிப்பு என்ன என்பதை யோசித்து மதிப்பு இருக்கும் இடத்தில் பேச துவங்கு. அதுதான் உன் மனதிற்கும் நல்லது, உன் மதிப்பிற்கும் நல்லதாக இருக்கும். சில சமயம் நினைப்பது எதுவுமே நடக்கவில்லை என்று மனம் தவித்தாலும் கூட நடப்பது அனைத்தும் நமக்கு நன்மையாக இருக்கும்படி நடப்பதில்லை என்று வருத்தமும் சில சமயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எது நடந்தாலும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நிகழ்கிறது. காரண காரியமில்லாமல் எதுவுமே நடக்காது என்ற எண்ணம் மனதில் இருந்தால் போதும். தேவையில்லாத குழப்பமும் கஷ்டமும் மனதில் எழவே எழாது. வாழ்க்கை என்னும் புதிரில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோமே என்று கலங்காதே. உன்னை மற்றவர்கள் புரிந்து கொண்டுதான் அவர்கள் உன்னோடு பழக வேண்டும் என்பது சாத்தியமல்ல. எது வேண்டாலும் நடந்துவிட்டு போகட்டும். மற்றவர்கள் மனம் குளிரும்படி நாம் எப்பொழுதுமே நடக்க வேண்டும் என்று நினைத்தால் மற்றவர்கள் மனம் குளிரும்படி வாழவும் முடியாது, நம்மால் நிம்மதியாக இருக்கவும் முடியாது. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எல்லார் மனமும் குளிரும்படி உன்னால் நடந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் வாழ்வின் நிதர்சனமான உண்மை. உன் கர்மாவின் வலிமைகளையும் நான் குறைத்து விட்டேன். உன் கர்மாவை கழிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு செய்துவிட்டேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனைகள் துன்பங்கள் அனைத்தையும் ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வரப் போகிறேன். இனி வரும் நாட்களில் எல்லா விஷயங்களிலுமே உன் கை மட்டுமே ஓங்கி இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என்ன சாயிநாதரே சொல்கிறீர்கள்? என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகிறதா என்று இதை கேட்பதற்கும் இதை உணர்ந்து கொள்வதற்கும் உனக்கு ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறதா? நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இத்தனை நாட்களாக நம் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடந்துவிடாதா என்று நீ ஏக்கத்தோடு பார்த்திருந்த அனைத்தும் உனக்கு சுபமாகவே நடக்கப் போகிறது. நீ ஏக்கத்தோடு காத்திருந்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சுபமாகவே நடத்தித் தரப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நாளை முதல் நடக்கும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் பார்த்து நீயே பேரின்ப மகிழ்ச்சியில் திளைத்து நிற்கத்தான் போகிறாய். நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் விரும்பியதையும் உனக்காகவே உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். உனக்காக உன் அப்பா தயார்படுத்தி வைத்திருக்கும் அனைத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்.
உனக்கு நான் எதை தரவில்லையோ அது உனக்கு பெரிய இழப்பாக நீ எண்ணாதே. உன் வாழ்க்கைக்கு அது தேவையில்லை என்பதால்தான் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள். அதை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. சரியான நேரத்தில் உனக்கு அதை சரியான முறையில் சீர்படுத்தி உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாத விஷயத்தை நீயே மனதில் போட்டு குழப்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் நீயும் வருத்தப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வருத்தத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. என்னுடைய பொறுப்பிலிருந்து நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? அப்படியென்றால் நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் உன்னை வழிநடத்துவேன். உன் வாழ்க்கையை உன்னை சீர்படுத்துவேன். உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் இது சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இன்னமுமே நான் தனியாக நிற்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு துணையாக யாருமே இல்லை. தோள் சாயக்கூட எவருமே இல்லை என்று புலம்பாதே. உனக்குத்தான் எப்பொழுதும் உன்னுள்ளேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் ஏன் உன் மனதில் இத்தனை வருத்தம்? இப்பொழுதாவது நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கை பாதையில் உன் கூடவே உன் அருகிலேயே நான் உனக்காகவே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன்னிடம் கேட்டு கேட்டு உனக்கு என்ன தேவையோ அதை நான் யோசித்து யோசித்து எப்பொழுதும் உனக்காகவே செய்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவே நான் நித்தம் நித்தம் யோசித்து கொண்டே இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உனக்கு என்ன பிடிக்கும், உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்தும் நீ சொல்லாமலேயே எனக்கு புரியும். நீ கேட்டதை அதைவிட அதிகமாகவே உனக்கு கொடுக்கும் பொறுப்பு என்னுடையது. சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? அப்படியென்றால் நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கை மாறும். நான் அதை மாற்றி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடக்கும். கேட்டுப்பார், உனக்கே புரியும் நான் சொல்வதின் அர்த்தம் என்னவென்று. மணியே, உன்னுடைய வேண்டுதல் எப்பொழுதுமே வீண் போகாது. உன்னுடைய பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமான பதிலும் பரிசும் உன் சாயப்பா தருவேன் என்று நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் சாயிநாதர் உன்னை நெருங்கிவிட்டேன். இனி கவலையும் கஷ்டமும் துக்கமும் சோதனையும் வேதனையும் உன்னை நெருங்காமல் அண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம் தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன். நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக.
பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. எப்பொழுதுமே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே ஸ்தம்பித்து போகும் நிலையில் நீ இருந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எந்த நொடியும் விட்டு விடாதே. பொறுமையாக இரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்தே தீரும். பொறுமையாக இருப்பது அடிமையாக இருப்பது அல்ல. அதைவிட முக்கியம் அமைதியாகவும் இருப்பது அல்ல. உனக்கு ஒரு விஷயம் தவறாக நடக்கிறது என்றால், தவறாக நடப்பது போல நீ உணர்ந்தால், மற்றவர்களுக்கு அது தவறாக நிகழ்வது போல உனக்கு தெரிந்தால், அந்த சமயம் அமைதியாக இரு, பொறுமையாக இரு என்று நான் உனக்கு அறிவுறுத்தவே இல்லை. கேள்வி கேட்கப்படும் நேரத்தில் கேட்டுவிடு. அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து விட்டோமே என்று பின்பால் வருத்தப்படுவதால் எந்த ஒரு பலனுமே இல்லை. அது மட்டுமல்லாமல் உன் விருப்பத்திற்கு எதிரான விஷயங்களை நீ எதிர்கொள்ளும் போது அதை சகித்து கொண்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுவதும் பொறுமை என்ற பெயர்தான். ஆனால் அனைத்தையும் சகித்து கொண்டே போய்கொண்டிருந்தால் உனக்கும் உணர்வுகள் இருப்பதை மற்றவர்களும் ஏன் நீ கூட மறந்தே விடுவாய். எது நடந்தாலும் நான் என்னுடைய சாயிநாதரிடம் சொல்வேன், அதற்கான தீர்வை பெறுவேன். எது வந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அந்த தைரியத்தை நீ கையில் வைத்து கொண்டால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நம் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா என்று நீயே அதிசயத்து நிற்கும் வண்ணம் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் நடைபெறும். இனி உன் வாழ்வில் சுபிக்ஷமாக வாழ்வாய். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டுமானால் முதலில் 2 விஷயங்கள் தேவை. அதில் தைரியம் முதலாவதாக வருகிறது. நீ தைரியமாக இருக்கும் பட்சத்தில் எதையுமே சுலபமாக உன்னால் சந்திக்க முடியும். எதையுமே சுலபமாக சந்தித்தால் எதையுமே மிக சுலபமாக உன்னால் சாதித்து கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் முன்பும் தைரியமாக இதை நாம் செய்தால் நிச்சயமாக வெற்றி அடையலாம் என்ற நம்பிக்கை, நல்ல எண்ண சிந்தனை உன் மனதில் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஆரம்பிக்கும் முன்பே இது சரியாக வருமா அல்லது தவறாக முடிந்து விடுமோ, தவறாக முடிந்துவிட்டால் நம் வாழ்க்கை என்னாவது என்ற தைரியமே மனதில் இல்லாமல் நீ ஒரு வேலையை செய்தால் அனைத்துமே உனக்கு தவறாகத்தான் முடியும். இதுதான் தன்னம்பிக்கையை இழப்பதற்கு மிக மிக கடினமான வாழ்க்கையாகவே இருக்கும். அடுத்தது சுயநலமின்மை இருந்தால் எதுவுமே உனக்கு சுபமாகவே இருக்கும். எதுவுமே உன்னை வந்து அண்டவும் அண்டாது, நெருங்கவும் தவறான வழியில் செல்லவும் செல்லாது. உன்னை சுற்றி தீமைகள் வந்தால் அது நம்மை வழிநடத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காகவே வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த தீமையை அப்படியே முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. அப்படி நீ ஏற்றுக்கொண்டால் வந்த தீமையே ஆச்சரியப்பட்டு உன்னை விட்டு விலகிவிடும். நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னிடம் வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை. துன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே என் கண்மணியே, தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் மனதை அலைப்பாய விடாமல் நம்பிக்கையோடு இருந்துவிடு. உன்னுடைய பிரச்சனை என்றாவது தீரும்.
அந்த நாள், அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே அமைதியாய் இருந்துவிடு. என்னுடைய அறிவுரையையும் வாக்கையும் எப்பொழுதுமே மறக்காதே. பொறுமை, பொறுமையாக காத்திரு. உன் பொறுமைக்கான நல்ல பதில் உனக்கு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் சோகங்களையும் சுமக்க துவாரகா மாயியில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடிக்கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. அதே மாதிரி மற்றவர்களின் மனதை புண்படும்படி கடும் சொற்களால் அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. உன் மனபாரத்தை எல்லாம் முழுவதுமாக என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு செலுத்திவிடு. நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ படும் வேதனை அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக விடுதலை செய்வேன். இது நாள் வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட வேதனை எல்லாமே போதும். காலத்தின் கட்டாயம் உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து முற்றிலுமாக நான் உன்னை விடுவித்து விட்டேன். அந்த நல்ல நாள் இன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை சர்வ நிச்சயமாக பெறுவாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே. நல்லது மட்டுமே நினை. நல்லதை பற்றி மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே செய். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். வானமே இடிந்து உன் மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலுமாக அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னை சூழ்ந்து இருக்கையில் கஷ்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த கஷ்டத்தை உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன் குழந்தையே. இதுவும் என்னுடைய சத்திய வாக்கேதான். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போக எதுவுமே இல்லாத போது உன்னுடைய கோபம் எதற்குமே பயனில்லாதது. தேவையில்லாத விஷயத்தில் கோபப்படாதே. தேவை இருக்கும் விஷயத்தில் கூட கோபத்தை குறைத்துக்கொள்.